காதலனுடன் தனிமையில் இருந்த சிறுமி வீடியோ எடுத்து மிரட்டி வன்கொடுமை செய்த இளைஞர். பழனியில் பொள்ளாச்சி சம்பவமா? முழு விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த முஜிப் என்ற இளைஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடிதடி ஆட்களுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் போக தன்னை தாக்கியதாக முஜிப் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் 17 வயதான சிறுமி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் தனது காதலனுடன் பேருந்தில் மதுரை சென்று விட்டு பழனிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். பேருந்தில் காதல் ஜோடிகள் சிரித்து பேசிக்கொண்டு வந்துள்ளனர். இவர்களை பின்தொடர்ந்து கவனித்த முஜிப் இருவரும் சிரித்து பேசுவதை வீடியோவாக தனது செல்போனில் எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. பழனி வந்ததும் அந்த சிறுமி பேருந்தில் இருந்து இறங்கி வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது சிறுமியை பின்தொடர்ந்த முஜிப் போகும் வழியில் அந்த வீடியோவை சிறுமியிடம் காட்டி உன் வீட்டில் சொல்லி விடுவேன் என மிரட்டியதும் அந்த சிறுமி பயந்து கண்ணீர் விட்டு கெஞ்சியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிறுமியின் செல்போன் நம்பரை வாங்கி வைத்து கொண்ட முஜிப் இரவு நேரத்தில் போன் செய்து மறுநாள் சந்திக்க வர வேண்டும் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. காதல் விஷயம் வீட்டில் தெரிந்து விடுமோ என்று பயந்த அந்த சிறுமி முஜிப் அழைத்த இடத்திற்கு தனது தோழியுடன் சென்றுள்ளார். ஆனால் அதற்கு அப்புறம் நடந்த சம்பவம்தான் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. காரில் வந்த முஜிப் தோழியை அங்கேயே விட்டுவிட்டு சிறுமியிடம் நல்லவர் போல் நடித்து காரில் ஏறு, இல்லையென்றால் அம்மாவிடம் சொல்லி விடுவேன் என்று கூறி சிறுமியை காரில் கட்டாயப்படுத்தி ஏற்றிக்கொண்டு பழனி முழுவதும் சுற்றியுள்ளார். அப்போது அந்த காமக்கொடூரன் உன் காதலனுடன் நெருக்கமாக இருந்தபடி என்னுடனும் இரு என்று கட்டாயப்படுத்தி உள்ளார். அண்ணா, என் மேல கை வைக்காதீங்க அண்ணா, என்னை விட்டுடுங்க என்று அந்த சிறுமி கெஞ்ச, அவனோடுதான் உல்லாசமாக இருப்பாயா, ஏன் என்னுடன் உல்லாசமாக இருக்க மாட்டாயா என்று கேட்டுள்ளார். 5 நிமிஷம் என் கூட நெருக்கமா இரு, வீடியோவை டெலிட் செய்யறேன்னு காமக்கொடூரன் மிரட்ட அந்த சிறுமி ஒத்துழைக்காததால் உன் காதல் விஷயத்தை வீட்டில் சொல்லி விடுவேன் என்று மிரட்டியது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் அத்துமீறியது ஆடியோவில் அம்பலமாகி உள்ளது. அழுது என்ன நினைப்பாங்க அவங்க? போயிட்டு திரும்பிக்கலாம், எங்க சொல்ற என்னைய கிட்ட என்ன எங்க இருக்கு, அவ்வளவுதான். என்ன பேசிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதே. இங்க என்ன தெரியாது, உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை. சிறுமியின் நடத்தையை கீழ்த்தனமாக முஜிப் பேசிய போது நான் செத்து கூட போகிறேன் என சிறுமி கதறிய போதும் அவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே வரவில்லை. இதையெல்லாம் முஜிப்புக்கு தெரியாமல் தனது செல்போனில் ரெக்கார்டு செய்து கொண்ட அந்த சிறுமி வீட்டிற்கு சென்றவுடன் சொல்லி கண்ணீர் வடித்துள்ளார். அவன் கூட இருப்ப, என் கூட இருக்க மாட்டான். எதுக்கு அழுத மாதிரி போற? நேத்துல இருந்தே அப்படிதானே இருக்கேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க? கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? அவர் எதுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? இதனை அடுத்து சிறுமியின் குடும்பத்தினர் திரண்டு வந்து முஜிப்பை நன்றாக லெப்ட் ரைட் வாங்கி உள்ளனர். இதில் காயமடைந்ததால் தான் இரத்த காயங்களுடன் முஜிப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இது தொடர்பாக சிறுமியின் குடும்பத்தாரிடம் விசாரித்த போது அவர்கள் ஆடியோவை ஆதாரத்துடன் காட்டியுள்ளனர். இதனையடுத்து சிறுமி குடும்பத்தினர் பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காமக்கொடூரனை போக்சோ வழக்கு மற்றும் பிற வழக்குகளில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.